ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, செபின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. செபினா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. செபி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியனுடைய ஸ்டாக் மார்க்கெட்ட ப்ரொடெக்ட் பண்றதும், கண்ட்ரோல் பண்றதும் அவங்க மட்டும் தான். இன்வெஸ்டர் மனியும் சரி, நம்மளுடைய ரீட்டெயில் இன்வெஸ்டருடைய மனியும் சரி, புரொடெக்ட் பண்றதும் அவங்க தான். ஸோ ஒரு கம்பெனி வந்து ஐபிஓல லான்ச் ஆகும்போதும் சரி, இல்ல என்எஸ்சி, பிஎஸ்சில லிஸ்ட் ஆகும்போதும் சரி, இல்ல என்எஸ்சி, பிஎஸ்சி உடைய புரோக்கரையும் சரி, எல்லாத்தையுமே வந்து மெயின்டெயின் பண்றதும், கண்ட்ரோல்ல வைக்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து ரூல கிரியேட் பண்ண முடியும். இல்லைன்னா புரோக் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, செபியோட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கும். இன்கேஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா, இன்சைட் ட்ரேடிங் நடந்தாலோ, இல்லன்னா வந்து ஃப்ராடு வேலை யாராவது பண்ணாலும் சரி, செபி வந்து ஃபைன் பண்ணுவாங்க. இல்லன்னா அந்த கம்பெனிய பேன் பண்ணிடுவாங்க. ஸோ செபி பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ட வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்றதும், புரொடெக்ட் பண்றதும் தான் அவங்களுடைய ஒர்க்கேவும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டோடைய பேசிக்ஸோடைய நாலேட்ஜ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா, என்ன வந்து என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது போல வீடியோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.